விஜய் அவர்களுக்கு வந்து எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதை பற்றி தானே நீ பேசுகிற, அதை நம்ம முன்னாடியே போட்டு உடச்சிடுறோமோ. அண்ணன் விஜயகாந்த் அவர் தண்ணியில் அறினாங்க. அண்ணன் விஜயகாந்துக்கு நடந்தது அதே மாதிரி இன்னைக்கும் நடக்குது. சரக்கு போட்டு வந்துட்டான்னு இதெல்லாம் வந்து ஒரு ராங் ப்ரொபோகண்டா இல்லை, சீப் பாலிடிக்ஸ். விஜய் ஹாஸ் அட்ரஸ்ட் ஹிம். எனக்கு கிறிஸ்டியன் சொல்றீல்ல, ஓகே ஆமா நான் கிறிஸ்டியன் தான், என்னை ஒத்துக்க மாட்டியா? மக்களுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது எந்த தலைவருமே செஞ்சது கிடையாது. இன்னைக்கு பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். கண்ணுக்கே தெரியாம இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறது இந்த மக்கள் தான். வயசானவங்க வந்து போடுறதே வந்து 60%. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர், சமூக செயற்பாட்டாளர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். சார் வணக்கம். 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 விஜய் அவர்கள் எவ்வளவு ஓட்டு வாங்குவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நம்மளே பார்க்குறோம், ஃபேன்ஸ் எல்லாருமே மனம் வெந்து எழுதுறாங்க சோஷியல் மீடியாவில். என்னன்னா இப்படி இதுக்கு எப்படின்னா நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சில பேர் அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இல்லை, இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த கேரக்டர் அசாசினேஷன், அதை தான் நான் திரும்ப ரீகால் பண்ணுறேன். ஓகேங்களா? இவங்க பெரியார் எம்ஜிஆர் அம்மையார் ஜெயலலிதாவுக்கே அவங்க இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா சார் கலைஞருக்கும் நடந்திருக்குதானே சார்? எது இதே விஷயங்கள் 2011 தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கனிமொழி அவர்கள் குறித்தும் ராசா அவர்கள் குறித்தும் ஜெயலலிதா அவர்கள் பேசினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியும் போது ஒரு தரப்புக்கு மட்டுமே தான் நடக்குதுங்கிற மாதிரி நம்ம இதை நார்மலைஸ் பண்ணிட முடியும். இதுக்கும் நடந்திருக்கு, இவங்களையும் திட்டி இருக்கிறாங்க அதே மாதிரி. சரி, நான் சொன்னது வந்து மறுக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சது தானே நான் பேச முடியும். ஓகே ஓகே ஓகேங்களா? நீங்கள் நினைக்கிறத நான் பேசணும் முடியாதுல்ல. அப்படி நடந்திருக்குன்னா ஓகே, அதுக்கும் நம்ம வந்து நம்ம இதுதான் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதர் சைட் பார்ட்டிஸ், இங்கே விஜய் வந்து தனியாள் தான், புரிஞ்சுங்களா? ஏதர் சைட் பார்ட்டிஸ் நம்ம ஒன்றும் டிஎம்கே ஒன்றும் இது 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 பண்ணவங்களை வந்து நம்ம ஆதரிக்கிறவங்கள இல்லை. யார் பண்ணாலுமே அது கண்டன உரிமையான விஷயம்தான், அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன். அது யார் பண்ணியிருந்தாலுமே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை இயக்குனா கூட நாங்கள் அவங்க சொல்லலையே அப்படின்னா கூட அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும்னு அவங்க கட்சியிலேருந்து. ஸோ அதனால தலைமை அதுக்கு பொறுப்பேற்கணும். தலைமையை அது பேசியிருந்துச்சுன்னா அது நம்ம ஏற்றுக்க வேண்டியதான், புரிஞ்சுங்களா? ஏன் நான் ஒருத்தரை மட்டும் நான் குறை சொல்றேன், 2 பேர்த்தையும் சேர்த்து தான் குறை சொல்கிறேன், புரிஞ்சுங்களா? அது பேசினவங்க அத்தனை பேர்த்தையுமே நான் குறை சொல்லுவேன், புரிஞ்சுங்களா? அதை பற்றி நம்ம வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மற்றவங்க பர்சனல் விஷயத்தில் நம்ம வந்து இது பண்ணி இதை ஓட் பாலிட்டிக்ஸாக மாற்ற ட்ரை பண்ணுறாங்க, புரிஞ்சுங்களா? அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து அதை உடைக்கணும்னு நினைக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கான இது 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 வந்து கடந்த 70 வருஷமாக இந்த கட்சி பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். நீங்கள் 2011னா இவங்க 2 எலெக்ஷனாக அவங்க பண்ணாங்கங்கிறது சேர்த்துக்கோங்க உங்கள் வீடியோவில், புரிஞ்சுங்களா? எனக்கு பாரபட்சியமே கிடையாது, 2 பேருமே பாரபட்சியமே கிடையாது. அதனால் யார் செய்திருந்தாலும் தவறு தான். ஓகே சார். விஜய் அவர்களுக்கு இது அரசியல பின்னடைவா பார்க்கப்படுமா? இல்ல, நான் வந்து ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருந்திருக்கும். 2024 ஒரு கட்சியை அறிமுகப்படுத்தும் பொழுது நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். புதுசா ஒருத்தர் வர்றாரு, அது திரையுலகத்தை விட்டுட்டு வர்றாரு, கோடி கோடியா சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு வர்றாரு. இதை எப்போதுமே என்னன்னு கேட்டிங்கன்னா விஜயோட ஒரு ஸ்டெப்பை நான் வந்து எப்படி யோசிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் வந்து ஒருத்தர் வந்து சொன்னார், இவன் வந்து விஜய் கிடையாது, இவன் ஜோசப் விஜய் அப்படின்னாரு. ஹெச் ராஜா சொன்னாரு. ஓகேங்களா? உடனே வந்து விஜய் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா அடுத்த நாள் அறிக்கை விடல. ஐம் டெல்லிங் யூ, அதுதான் ஜோசப் விஜய்னு போட்டு ஐ எம் சைனிங் சோ கான்ட்ராக்ட் வித் சோ கம்பெனின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்விட்டர்ல வெளியிட்டார். இல்ல எச் ராஜாவை அட்ரஸ் பண்ணல. எச் ராஜாவை அட்ரஸ் பண்ணல. ஒரு அறிக்கை வந்து அவர் லெட்டர் பேட்ல இந்த கம்பெனிக்கு நான் சைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. வாட் டஸ் மீன்? ஓகேங்களா? அவர் ஹெச் ராஜா இது பண்ணல, அட்ரஸ் பண்ணல. ஆமா நான் இதுன்னு சொல்லிட்டு உலகத்துக்கே அட்ரஸ் பண்ணாரு. எஸ் ஐ எம் எ கிறிஸ்டியன், நான் ஜோசப் விஜய் தான், நான் தான் ஜோசப் விஜய் அப்படிங்கிறத சொல்லாம சொன்னாரு. இது சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? நின்று போச்சுங்களா? இதை பத்தி பேசுவாச்சு நின்று போச்சுங்களா? இதுதான் கேட்டிங்கன்னா ஃபயர் பேக்கு ஸ்மியர் ஃபயருமோ. ஓகேங்களா? சில விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேஸ் போடுவோம், 3 கேஸ் போடுவோம், ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷன் நடத்துவோம், புரிஞ்சுங்களா? வழக்கறிஞராக சொல்கிறேன் அப்படிங்கும் போது ஒரு போட தூக்கி போட்டோம்னா ஆமாம் இதுக்கப்புறம்
அலிகேஷன்ஸ் ஓவரா, அடுத்த மேட்ருக்கு போகலாமா அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஹீ டிக்ளேர்ட் ஹிம்செல்ஃப். ஏன் கிறிஸ்டியனாக இருக்க தப்பா? உங்கள் அண்ணன் ஏற்றுக்க மாட்டீங்களா, இல்லை தம்பியை ஏற்றுக்க மாட்டீங்களா, உன் பிள்ளைய ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாப்ல. கேட்டாப்ல விஜய். மக்களுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது எந்த தலைவருமே செஞ்சது கிடையாது, இன்க்ளூடிங் நான் விஜயகாந்த் சொல்லுவேன். விஜயகாந்த் தெலுங்குங்கிறாங்கல்ல, நான் தெலுங்கு தான், என்னை ஒத்துக்க மாட்டீங்களான்னு சொல்லி விஜயகாந்த் கேட்டது கிடையாது. பட் ஆனால் விஜய் ஹாஸ் அட்ரஸ்ட் என்னை கிறிஸ்டியன்னு சொல்றீல்ல, ஓகே ஆமாம் நான் கிறிஸ்டியன் தான், என்னை ஒத்துக்க மாட்டியா அப்படின்னு கேட்காம கேட்டாரா இல்லையா? அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃபீல் இந்த விதத்தில் மட்டும் தான் நான் சொல்கிறேன். இது என்னோட கருத்து. இது வந்து இப்போ பேக் ஃபயர்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஸ்பியர் பாம்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா, he will feel very very uncomfortable to face this issue. புரிஞ்சுங்களா? அதனால் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி நீ பேசுகிற, அதை நம்ம முன்னாடியே போட்டு உடச்சிட்றோமோ. இது நாங்கள் வக்கீல் தொழிலில் செய்கிற ஒரு இது. ஆமாம், இது அட்மிட்டட் பாயிண்ட், அதை விட்டுருங்க, அப்புறம் நெக்ஸ்ட்டு பேசுங்க அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். யூ வில் நாட் ஹேவ் பாயிண்ட்ஸ் டு டிஸ்கஸ். இது அட்மிட்டட் பாயிண்ட். ஏன் நண்பர்கள்லாம் நாங்கள் போகக்கூடாதா அப்படின்றத போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ திரும்பவும் வந்து அவரை அலிகேஷன்ஸ் பண்ண முடியாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், முந்தா நேற்று, அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கழுத்தை பிடித்து விஜய் தள்ளிவிட்டார், எவனாச்சும் போய் பார்த்தாங்களா? ஐ கண்டெம் திஸ் ஆல் திஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வாஸ் டன் திஸ். கழுத்தை பிடிச்சி வெளியே தானே சங்கீதா வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தாங்களா, யாராச்சும் பண்ணாங்களா? இந்த பெடிஷன் தூக்கி போடுறாங்க. எது லைவ்ல இந்த பெடிஷனை போடுறாங்க சார். சனிக்கிழமை கோர்ட் வந்துச்சா ஃபர்ஸ்ட், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இது நடந்துச்சா? சனிக்கிழமை லைவ் ஏன் போடணும்? அவர் அங்க மகளிர் தினத்துக்கு போறாரு அப்படின்னா புறப்பட்டே அங்க போயிட்டாரு. அவர் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சேனல்லாம் இந்த நியூஸ் போயிட்டு இருக்கு. வாட் அட்ராசியஸ் யோசிச்சு பாருங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐஏ ஃபைல் பண்ணது, ஐஏ எதுக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்கிறது, நான் ஃபர்ஸ்ட் அந்த பெடிஷன் லீக் ஆனதே தப்பு சார். அந்த பெடிஷன் என்ன போட்டிருந்தாங்க, டில் டிஸ்போசல் ஆஃப் திஸ் ஃபேமிலி கேஸு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஷுட் லிவ் இன் த சேம் ஹவுஸ். அதில் என்ன போட்டிருந்தாங்க, லண்டனில் இருக்காங்க, சிங்கப்பூரில் இருக்கிறாங்க, யூஎஸில் பொண்ணோட இருக்கிறாங்க. அங்கே சங்கீதா எந்த வீடு போட்டிருந்தாங்க அட்ரஸ்ஸு? 2 வீடு அட்ரஸுமே ஒரே அட்ரஸ் தான். அந்த பெடிஷன் வெளில வந்துச்சுல்ல, அது லீக் ஆனதே தப்பு. ஒரு ஃபேமிலி கோர்ட் பெடிஷன் லீக் ஆயிருக்கா சார் இன்ன வரைக்கும்? ஒரு ஃபேமிலி கோர்ட் பெடிஷன் லீக் ஆயிருக்கா? எப்படி இந்த லீக் ஆச்சு? அதில் என்ன போட்டிருக்காங்க, ஐ ஷுட் லிவ் இன் த சேம் ஹவுஸ்ன்னு போட்டிருக்காங்க. டில் டிஸ்போசல் ஆஃப் திஸ் கேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இந்த வீட்டிலே வசிக்கணும் இந்த இதில். ஸோ அது என்னைக்கு போட்டிருக்காங்க, 24/2/2026 போட்டிருக்காங்க. இதோட சேர்த்து வந்த ஒரு ஐஏ அன்னைக்கு போட்டது இப்போதான் வெளியில வருதா? அது எதுக்கு வெளியில வரணுன்றேன், அதை வந்து லைவா போட்டு காட்டுறாங்க பாருங்க. அன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்றாங்க. இன்னொரு ஐஏவும் இருக்கு, அது எதுக்குன்னு தெரியல. நான் அதை கோர்ட்ல செக் பண்ணி பார்க்கும்போது இன்னொரு ஐஏவும் இருக்கு. அது எப்போ தெரியுங்களா போடுவாங்க, திரும்ப விஜய் ஏதாச்சும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுற 12ஆம் தேதி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். 12ஆம் தேதி ஏதாவது ஆர்ப்பாட்டம் சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. அன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஐஏ, ஓகேங்களா, ஆலிமோனி கேட்ட ஒரு ஐஏன்னு சொல்லி போடுவாங்க. அது அந்த ஐஏ என்னத்துக்குங்களா 2 ஐஏ போட்டிருக்காங்க. இது கேஸோட சேர்த்து ஃபைல் பண்ணது. இந்த மாதிரி ஒரு 50 சும்மா போட்டு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு வேஸ்ட் மீடியான்ட்டேன். வேஸ்ட் மீடியா சார். இந்த மீடியா தானே சார் விஜய் அவர்கள் வீட்டை விட்டு புறப்பட்டார், வலது காலை எடுத்து காருக்குள் வைத்து விட்டார், இப்படியெல்லாம் விளம்பரம் பண்ணது இந்த மீடியா தானே? ஆமா, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எந்த மீடியா இது பண்ணுச்சு, யாருன்னா லைவ் போட்டாங்க, அந்த மீடியானா வந்து விஜய் பத்தி பாசிட்டிவா வரும்போது நம்ம ஏத்துக்கிறோம், நெகட்டிவா வரும்போது நம்ம இல்ல சார். அது நெகட்டிவா வரது இல்ல சார், பொய்யா வருது இல்ல. பொய்ய கண்டிக்கணுமா வேணாமா சார்? இது உண்மையாது, நான் கண்டிக்கிறேன்ல, இது பொய்யன்னு சொல்லுங்க, நீங்க பேசுறது தப்புன்னு சொல்லுங்க. அவர் புறப்பட்டது உண்மையா, போனது உண்மையா, வண்டியில போனது உண்மையா, அந்த பெட்டிஷன் வந்து அன்னைக்கு போட்டது லைவ்ல போட்டது தப்பா இல்லையா, அன்னைக்கு வந்துச்சா இல்லையா, அது இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்துச்சா? வெள்ளிக்கிழமை எப்ப நிகழ்வு இருக்குதோ அப்ப செய்யறாங்க சார். நீ உண்மையே பேசு, நீ எப்ப வேணா உண்மையை பேசு, பொய் பேசும்போது தானே நாங்கள் கேட்குறோம். ஜேர்னலிஸ்ட் சார் இதை முன்னாடியே சொல்லிட்டாரு, திஸ் இஸ் அ பேட் நரேட்டிவ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் விஜயகாந்த் அவரை நான் ரொம்ப இன்னைக்கு அவங்க கட்சி வேற போய் சேர்ந்திருந்தாலும் சரி, ஓகேங்களா, அவருக்கு வந்து நமக்கு எப்போதுமே ஒரு மரியாதை.
ஓகேங்களா. பர்சனலாக எனக்கு வந்து அவர் மேலே ஒரு பர்சனலாக ஒரு மரியாதை. ஓகேங்களா. அவர் என்ன பண்ணாங்க புரிஞ்சுங்களா, தண்ணி லாரின்னாங்க. புரிஞ்சுங்களா. அதாவது ஒரு ப்ரொபகண்டா, ஒரு பர்சனல் அட்டாக்கை கொண்டு வருவாங்கங்க. ஒரு அவரை தண்ணி லாரிங்கிறாங்க. இன்னைக்கு விஜய இந்த மாதிரி ஒரு அட்டாக்கு, இவரை வந்து இந்த அட்டாக்கு தண்ணி லாரி. அதாவது பர்சனலா நீ பண்ண ஊழல் எவ்வளவு இருக்கு. நம்ம உங்க ஃபேமிலி விஷயத்துக்குள்ள போவேனா சார், இல்ல கடந்து வந்துருவோம். இல்ல சார், அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு விஜயகாந்த் எப்படி அட்டாக் பண்ணாங்க புரிஞ்சுங்களா, இன்னைக்கு இவரை எப்படி அட்டாக் பண்றாங்க. இன்னைக்கு அண்ணன் விஜயகாந்துக்கு நடந்தது அதே மாதிரி இன்னைக்கும் நடக்குது. நல்ல அவர் இறந்து போகிறதுக்கு சரக்க போட்டு வந்துட்டார்னு எப்படி ஒரு ராங் ப்ரொபகண்டா பாருங்க சார். சீப் பாலிடிக்ஸ் சார், சீப் பாலிடிக்ஸ். இவங்க சீப்பு 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 சீப்புன்னு சொல்லி சீப் பாலிடிக்ஸ் இது. இதை நான் வந்து மக்கள்கிட்ட பதிவு செய்ய விரும்புறேன். அதை விட்டுறலாம் சார், நம்ம ஃபேமிலி இஷ்யூ விட்டுறலாம். விஜய் அவர்கள் எவ்வளவு ஓட்டு சதவீதம் வாங்குவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இவ்வளோ அழுத்தங்கள் எல்லா இடத்துல இருந்து வருதுன்னு நீங்களே சொல்றீங்க. ஜனநாயகனா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், எல்லாமே மக்கள் மத்தியில் வந்து ஒரு அழுத்தமாக தான் பார்க்கப்படும். நம்ம ஏத்துக்கிறோமோ ஏத்துக்கலையோ, மக்கள் வந்து இதை வந்து ஒரு பழிவாங்குற நடவடிக்கையா பார்க்கலாம், அல்லது குறி வச்சு அடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். எப்படி பாக்குறீங்க இந்த எலெக்ஷன் எப்படி போகும்? இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, இதுல வந்து எல்லாருமே சொல்றது வந்து எல்லா கருத்து கணிப்புலையுமே வந்து விஜய்க்கு அவங்க வந்து 25% கொடுத்துருக்காங்க. கருத்து கணிப்பு எடுத்ததுல வந்து நான் விஜய் எடுத்த கருத்து கணிப்பை நான் சேர்க்கல. புரிஞ்சுங்களா. நான் எப்போதுமே வந்து ஆப்போசிட் பார்ட்டி என்ன கருத்து கணிப்பு எடுக்கிறாங்களோ அதை தான் நான் எடுத்துக்குவேன். இந்தியா டுடேல ஒரு இது பண்ணாங்க, சி ஓட்டர்ஸும் பண்ணாங்க. புரிஞ்சுங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டேவும் பண்ணார். புரிஞ்சுங்களா. 2 இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து விஜய்க்கு வந்து ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 இடத்துலையும் நான் மிஸ் பண்ண விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் அதை பதிவு பண்ணேன். ஓகேங்களா. அவங்க ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் டேட்டாஸ்னால் கரெக்டாக இருக்குன்றதை நான் அனலைஸ் பண்ணுறேன். அவருக்கு ஒரு மாற்று கருத்து அவங்களாம் மாற்று கருத்து இருந்தாலும் நான் வந்து லெட் அஸ் ரீட் பிட்வீன் த ஃபைல்ஸ். ஓகேங்களா. நான் வந்து ஒரு அப்லட் கோர்ட் லாயர். நாங்கள் குற்றத்தை மட்டுமே கண்டுபிடிப்போம். அவர் இதில் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, போன வாட்டி ஓட்டு போட்டவங்க இந்த வாட்டி மாற்றி ஓட்டு போட்டாங்கன்னா அந்த ஓட்டு டிஎம்கேக்கு போன ஓட்டு, ஏடிஎம்கேக்கு போன ஓட்டு, நாம் தமிழர் போன ஓட்டு, சுயேட்சை போட்ட ஓட்டு எவ்வளோ வந்து இந்த வாட்டி மாறுது அப்படின்னு சொல்லி போட்டார். புரிஞ்சுங்களா. அதில் வந்து விஜய்க்கு வந்து 25% போட்டார். புரிஞ்சுங்களா. அதில் நான் ஒன்றே ஒன்று தான் சேர்த்து கேட்குறேன். இன்றைக்கி 1,13,00,000 பேர் புது வாக்காளர்கள் இருக்காங்க. அந்த 1,13,00,000 பேர் யாருக்கு ஓட்டு போடுவாங்கிறது நான் மக்களுக்கே விட்டுறேன். 1,13,00,000 பேர் விஜய்க்கு போட்டுருவாங்க இல்லை சார், நான் 1,13,00,000 பேர் நான் மக்களுக்கே விட்டுறேன்ட்டேன். அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஓகேங்களா. அது மக்களுக்கே விட்டுருவேன். அதாவது ஒரு புதிய வாக்காளர்கள்னு யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். புரிஞ்சுங்களா. 18லேருந்து 23 வயசு வரைக்கும் இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறவங்க 1,13,00,000 பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா. அது வந்து நான் மக்களுக்கே விட்டுறேன். ஓகேங்களா. அந்த ஓட்டு பேங்க் வந்து இப்போ இவங்க கணக்குப்படி மற்றவங்கன்னா போடுறதுல 25% விஜய்னு எதிர்கட்சிகளே சொல்லியிருக்கு. புரிஞ்சுங்களா. ப்ளஸ் வந்து 1,13,00,000 பேர் ஆடப் ஆச்சுன்னா வந்து விஜய்க்கு எவ்வளோ ஓட்டு சதவீதம் வரும்னு சொல்லிட்டு நான் மக்கள் பார்வைக்கே விட்டுறேன். நீங்கள் என்கிட்ட கேட்ட மாதிரி நான் மக்கள் பார்வைக்கே விட்டுறேன். ப்ளஸ் இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, 1977 வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து 130 சீட்டு ஜெயிச்சார். ஓகேங்களா. அவரை கூட்டணினா அமைச்சார். அவருக்கும் அமைஞ்சது வந்து புதிய கட்சிகள் மட்டும்தான் கூட்டணி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பழம்பெரும் கட்சிகள்னால் எதுவுமே வந்து சேரலைனாங்க. இந்த சூழ்நிலை வந்து எம்ஜிஆருக்கே நடந்துச்சு. புரிஞ்சுங்களா. எம்ஜிஆர் எடுத்த வாக்குகள் வந்து 130 சீட்ஸ் ஜெயிச்சாரு. பார்த்தீங்கன்னா 30.40% தான். 5% வித்தியாசம் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும். 25% கலைஞர் அவர்கள் எடுத்தார், எம்ஜிஆர் அவர்கள் வந்து 30%. அது எடுத்தாங்க. டிஎம்கே வின் பண்ணது வந்து வெறும் 40 சீட்ஸ் தான் அந்த எலெக்ஷனில். எம்ஜிஆர் வின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 130 சீட்ஸ். புரிஞ்சுங்களா. அவர் கூட இருந்தவங்க எல்லாமே புதிய கட்சிகள் தான். புதிய கட்சிகள், இயக்கங்கள், மூமெண்ட்ஸு இதை மட்டுமே வச்சு ஆரம்பித்தார். அவர் கூட மீனவர் கட்சி இருந்துச்சு, கிறிஸ்துவ கட்சி இருந்துச்சு, முஸ்லீம் கட்சி இருந்துச்சு, ஃபார்வர்ட் பிளாக் இருந்துச்சு. ஓகேங்களா. அப்போ தான் வந்து முதல் முறையாக வந்து சிபிஎம் வேறு போட்டிட்டாங்க. அவங்க 12 சீட்டு ஜெயித்தாங்க. புரிஞ்சுங்களா. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட போட்டிட்டு தான் அவங்க ஃபஸ்ட்டு ஜெயித்தாங்க. இவங்க எல்லாருமே வந்து அவர் கூட போட்டிட்டு தான் ஜெயித்தாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வந்து இன்றைக்கி விஜய்கிட்ட நிறைய புதிய கட்சிகள், புதிய மூமெண்ட்ஸு, மக்கள் செல்வாக்கு பெற்ற சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே வந்து பேச்சு தொடர்பில் இருக்கிறாங்க. ஒரு கான்ஸ்டியூன்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பி மேட் அஸ் பார்ட்டி டு த பார்ட்டி சார்பாக நிற்கப்படுவாங்க. அவங்க வைக்கிற சில கண்டிஷன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விசில் சின்னத்தில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட் பிக்கப் ஃபார் வந்து விஜயா இருக்கும்.
அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். இந்த கணக்கெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் 1,13,00,000 இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சீமான் அவர்கள் பெற்ற ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா 35 லட்சமோ 40 லட்சமோ 8%. 8%ங்கிறாங்க. நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, அந்த 1,13,00,000 ஒரு அதில் பாதி, நீங்கள் பாதி கூட வேணாம், சீமான் அவர்கள் வாங்கின மாதிரி ஒரு 35-40% வந்துச்சுன்னா அது ஒரு 10% ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் 35% சாலிடாக வந்து விஜய்க்கு வந்து வாக்கு இருக்குது அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. இது என்னோட கணிப்பு, நான் யார்கிட்டையும் போய் கேட்கல, ஓகேங்களா? இது என்னோட கணிப்பு. ஏன்னா நான் இங்கேருந்து எந்த ட்ராவல் பண்ணாலும் சரி, ஐ ட்ராவல் வித் இந்த நார்மல் இது ரேப்பிடோவில் பைக்கில் போவேன், ஓகேங்களா? பஸ்ஸில் போவேன், ஆட்டோவில் போவேன். போகிறவங்கள்ட்டனா நான் கேட்பேன், ஓகேங்களா, என்ன ஆகுது ஏதாகுதுன்னு கேட்பேன். அப்போனா அவங்க சொல்கிற பதில்கள்லாம் வச்சு தான் நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு விஜய்க்கு வந்து ஒரு வெற்றி பயணமாக அமையும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். அதே சி ஓட்டர் கருத்து கணிப்புல வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் திரும்ப ரிட்டைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க. பட் நீங்க உங்களுடைய நம்பிக்கை இல்லை என்ன அதுதான் சொல்கிறேன். அந்த சி ஓட்டர் கருத்து கணிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யங் ஓட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 10% தான் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஆல்வேஸ் நான் எது பேசினாலும் அவங்க இந்த அதாவது 1,13,00,000 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 10% தான் பவுல் பண்ணுவாங்கன்னு சொல்லிப்பாங்க. ஐ மீன் 10 லட்சத்துலேருந்து 13 லட்சம் பேர் தான் வந்து பவுல் பண்ணுவாங்கன்னு சொல்லி சி ஓட்டர்ஸில் போட்டிருந்தாங்க. இந்த கணிப்பு இன்னைக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா எல்லாம் ஐடி விங் வச்சுருக்காங்க, ரொம்ப இது வச்சுருக்காங்க. இன்னைக்கு விஜய்க்காக வந்து இன்னைக்கு பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான், கண்ணுக்கே தெரியாத ஆதரவாளர்கள் தான், ஓகேங்களா? போஸ்டிங் இல்லை அவங்கள்ட்ட, ஓகேங்களா, எதுவுமே கிடையாது. அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்டிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறான், ஒரு கடையில் வேலை செய்கிறான், ஒரு மீம்ஸை போடுறான், ஒரு இதை பண்ணுறான், எல்லாம் இது பண்ணுறாங்க. ஸோ கண்ணுக்கே தெரியாமல் இன்றைக்கி விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறது இந்த மக்கள் தான். அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்க வந்து 8 to 10% போட்டிருக்காங்க. அதை நான் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கண்டிப்பாக மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% பவுல் ஆகும் அப்படின்றது தான் நார்மல். அதாவது வயசானவங்க வந்து போடுறதே வந்து 60%. அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 60%ல் பாதி தான் நான் வந்து சொல்கிறேன். 35 to 40 lakhs வந்து ஓட்ஸ் வந்து விஜய்க்கு வந்து அந்த பவுலாரதில் பாதி வந்துச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா he'll be in 35%. பார்க்கலாம் சார் எப்படி தேர்தல் களம் அமையுதுன்னு. எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு ரொம்ப நன்றி. நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.